அதுக்கு இல்லை இல்லை இருக்குது. பக்கத்தில் உங்களை தண்ணி வசதி இருக்கிறபடியே உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்குறோம். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உங்களோட இதில் இருந்து தண்ணி எடுக்கலாமான்னு கேட்குறோம். என்னாண்டு எடுப்பீங்க தண்ணி? எப்படி எடுப்பீங்க? உதவிதானே. நான் இந்த கழுவுடி கரண்ட்டுக்கு காசுக்கு இருக்கும் வரை இந்த எல்லாம் என்ன நெஞ்சில் வச்சுட்டு போகிறது கிடையாது. அதுவும் தண்ணி நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு கருமியும் அல்ல. நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். இந்த ஊரில் எனக்கு ஒருத்தர் இல்லை ஐயா. தாவத்துக்கு தண்ணி கொடுக்காட்டி அது ஒரு பாவம் அப்பா. என்ன ஓம்ப இல்லையோ எல்லாருக்கும் உதவுறது அந்த பச்சை தண்ணி தான் சாமி. திடீர்னு மேலே அடைச்சா கீழே போயிடணும் உயிர். தண்ணி வரும்போது வாங்க பார்த்து ஐயா இடையில வந்து சொக்கெட் எல்லாம் போட்டு செய்து தரேன். தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையான நாங்கள் வருவோம். சொல்கிறேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னே இந்த மாவீரர் குடும்பத்தை நாங்கள் பார்த்து வந்திருந்தாங்க. அன்றைக்கு நாங்கள் வந்த போதே உடனடி தேவையான வேலைக்குரிய உணர்வு பொருளை வழங்கிட்டு நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. தண்ணி எடுத்து தர சொல்லி அந்த டேப்லேருந்து லைனிங் செய்து தர சொல்லி கேட்டுருந்தாங்க. உடனடியாக நாங்கள் அந்த வீட்டுக்காரர்கிட்ட இருந்து தண்ணி எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த ஒரு உதவி தண்ணி உதவி செஞ்சால் காணும். அதுதான் முக்கியம். செய்து தரணும். செய்து கொடுக்கலாங்க. இங்கே வெளில போகல கொடுத்துரு. வார காசுக்கு எப்படி வந்து சொன்னால் ஸ்மார்ட்டாக இருக்குது. நல்ல சாப்பாடு. எங்கரை வந்து சாப்பிடுங்க. சும்மா பொய்யா வந்து வேறு அதுலேயும் பார்க்க கட்டி கொண்டு என்னென்னு சொன்னால் நாங்களம்மா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் உதவி வந்து செய்ய போகிறோம். இந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ கிணறு இல்லை தானே, தண்ணியும் அவங்களுக்கு வர வசதியும் இல்லை. இல்லாத 5000 ஆள் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ பக்கத்தில் உங்களுக்கு தண்ணி வசதி இருக்கிறபடியே அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்குறோம். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நாங்கள் என்னென்னு சொன்னால் உங்களோட இதில் இருந்து தண்ணி எடுக்கலாமான்னு கேட்குறோம். என்னாண்டு எடுப்பீங்க தண்ணி? வயர் போட்டு எடுக்கிறோம். இந்த பெரிய வயரு இல்லையா? சின்ன வயர். எப்படி எடுப்பீங்க? நாங்கள் அந்த மற்ற அந்த சொக்கெட் கிடக்குங்களை போட்டு கிடக்கு தானே. நீங்கள் கேட்குற நேரம் நீங்கள் தண்ணி கொடுப்பீங்களா? கொடுங்க. உதவி தானே. நீங்களும் தனியாக வேசம் ஐயா கொஞ்ச நாளைக்கு இல்லை. நான் இந்த கழுவுடி உங்களே கரண்ட்டுக்கு காசுக்கு நாங்கள் ஒழுங்கு பண்ணுறோம். மாதம் மாதம் உங்களுக்கு கரண்ட்டு காசு தான் இருக்கோம். இந்த வீட்டுக்காரங்க ஒருத்தர் நம்ம வேலையை போயிட்டாங்களா மாறல் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அறிஞ்சு வந்தனாங்க. நாங்கள் முள்ளிய வேலையில் நாங்கள் இப்படி தான் இப்படித்தான் உங்களை மாதிரி ஆக்களுக்கு உதவி செய்கிறோம். நாங்கள் வேலை ஐயா மனுஷனுக்கு மனுஷன் தான் சாமி உதவி செய்யணும். இருக்கும் வரை இந்த எல்லாம் என்ன நெஞ்சில் வச்சுட்டு போகிறது கிடையாது. அதுவும் தண்ணி நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு கருமியும் அல்ல. வாங்க பார்த்து ஐயா சரி. என்ன சாமான வண்டி பேசி கொடுத்துட்டு போ. திருப்பி போட்டு இடையில வந்து சொக்கெட் எல்லாம் போட்டு செய்து தரேன். உங்களுக்கு தண்ணி வர நேரம் தண்ணி வரட்டும். அவைகளுக்கு தண்ணி வர நேரம் நீங்கள் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். இந்த ஊரில் எனக்கு ஒருத்தர் இல்லை ஐயா. தாவத்துக்கு தண்ணி கொடுக்காட்டி அது ஒரு பாவம் அப்பா. என்ன ஓம்ப இல்லையோ எல்லாருக்கும் உதவுறது அந்த பச்சை தண்ணி தான் சாமி. திடீர்னு மேலே அடைச்சா கீழே போயிடணும் உயிர். தண்ணி வரும்போது ஃபோன் பார்க்குறீங்க. ஃபோன் இல்லை ஐயா. திருப்பி தேவையில்லை. ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையான நாங்கள் வருவோம். சாப்பிட்றோம். சொல்கிறேன்.
ஃபுல்லாக திருப்போம் சரியா வணக்கம். இளவர் குழுமம் இளவர் குழுமத்தின் கவனத்துக்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்னே இந்த மாவீரர் குடும்பத்தை நாங்கள் பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுடைய தேவையை அந்த அம்மா கேட்டிருந்தோம். அந்த தேவையை அன்றைக்கு நாங்கள் வந்த போதே உடனடி தேவையான வேலைக்குரிய உணவு பொருளை வழங்கிட்டு நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. எங்களுடைய தேவை இந்த பொதுக்கிணறுலேருந்து வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறதாகவும் தங்களுக்கு 2வது வீட்டில் இருந்து அந்த தண்ணி எடுத்து தர சொல்லி அந்த பைப்பில் இருந்து லைனிங் செய்து தர சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த எஸ்லோன் 100 அடி பைப்பு மூலம் பக்கத்து விட்டு ஒரு அம்மாட்டை அந்த அனுமதியோடு இவங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த பைப் லைனிங்கை செய்து அந்த வயரையும் கையளித்து பைப் லைனிங் செய்து உங்களுக்கு இந்த தண்ணி வசதி செய்து கொடுத்துருக்குறோம். இந்த உதவி திட்டத்துக்கு நிதி உதவிய இளவர் குழுமத்தின் நண்பர்களுக்கு எங்களுடைய இளவர் குழுமத்தின் சார்பில் பொதுவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, நீங்கள் கேட்டது நாங்கள் செய்து தந்தாச்சு. இப்போ உங்களுக்கு நாங்கள் ஒரு நாள் ஒரு மணித்தியாலமாவது உங்களோட பிள்ளை மாதிரி உங்களோட விருப்பம் மட்டும்தான் எங்களுடைய ஆசை. இன்றைக்கு நாங்கள் வந்து உங்களோட ஒரு பிள்ளை இருந்தால் உங்களோட மகன் இருந்தால் என்ன செய்வாரோ அதே நான் ஒரு நாளைக்கு அதை செய்துறோம்ன்ற ஆசையில் உங்களோட வந்து செய்து வந்துருக்கோம். இப்போ நீங்கள் இந்த இளவர் குடும்பத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இளவர் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு நன்றி சொல்லி விட்டீங்கன்னா தெரியும். சொல்லுங்கள், இளவர் குடும்பத்துக்கு நன்றிகள். குடும்பத்துக்கு ஒரு நன்றியை செலுத்தி விட்டுருக்குறீங்க. சரி, இளவர் குழும நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி. வணக்கம்.